வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துருக்குது. இந்த வாரம் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சேவல் சந்தையில் இறங்கிருந்துச்சுங்க. அதோட விலை நிலவரத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. இந்த சேவலோட ரகம் பாருங்க, மயிலுங்க, கப்பு மயிலாக இருக்குது. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500 சொல்லியிருந்தானுங்க சேவலோட விலை. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை நல்லா இருக்குது, ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தையில் எடுத்துக்கிறாங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4800ங்க. பொங்கல் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகமான சேவல் வந்துருந்துச்சு. இந்த சேவல் பாருங்க, வெள்ளை சுள்ளிலேயே காக வந்துருந்துச்சு. சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட எடுத்துக்கிறாங்களா. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க. நீங்கள் பறவை வச்சு பாருங்க, பறவை வச்சு பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா நண்பர்கள் நிறைய சேவலை எடுக்கிறதுக்கு சந்தைக்கு வந்திருந்தாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சேவல்காரர் கேட்கும்போது 4500 கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 500ங்க, 5 கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் பறவை வச்சு பாருங்கள், பறவை பார்த்துட்டு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சேவல் வேணுங்கிற நபர் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை இந்த சேவல் பாருங்கள், வெள்ளையில் சுள்ளியில் வந்துருக்குது. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் ரெடி கண்டிஷன் மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பறவை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் பறவை வச்சு பார்த்து ரேட்டு பேசிக்கலாங்க. இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து சந்தைக்கு வர சேவல் எல்லாமே ரெடி கண்டிஷன் சேவல் தான் வந்துட்டு இருக்குது. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் தாங்க ரொம்ப ஃபேமஸாக நடந்துருக்கு சந்தையில். இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகுங்க. சேவலும் பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. பொட்டைக்கு எதுவும் போடலிங்க, கட்டுதல் தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு. இது மாதிரி சேவல் வேணா கூட எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கண்டிஷனில் இருக்குதுங்க. நீங்கள் பறவை வச்சு பாருங்கள், பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது, கால் எதுவும் ஆணிக்கால் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவல் பாருங்க, மயிலுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு. இது மாதிரி சேவல் வேணா கூட எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம சேவல் கொண்டு போனாலும் சரிங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு சேவலில் வந்து பறவை வச்சு பார்த்துட்டு பறவை எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. எல்லா சேவல் ரெடி. இந்த சேவலோட ரகம் பாருங்க, பூதியில் இருக்குதுங்க. சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா வால்கட்டு, ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆணிக்கால் எது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை வச்சு தான் வச்சுருக்குங்க. பொட்டைக்கு எதுவும் போடலிங்க, கட்டுத்தர தான் போட்டு வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவல் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சேவலை ரேட்டு பேசியே எடுத்துக்கலாம். இந்த சேவலோட ரகம் பாருங்க, மயிலுங்க. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3500 சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க. சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3800ங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்க, விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகுங்க. சேவலோட விலைன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. இது மாதிரி காகம், மயில், இது மாதிரி கொக்கு விலையில் கூட சேவல் இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் வேணாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை நம்ம வாங்கிட்டு போய் ரெடி பண்ணுறதால பார்த்து எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கிலோ கணக்கிலுமே கிடைக்குதுங்க. இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரு. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள், பறவை வச்சு பார்த்துட்டு பறவை சேவலை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதோ முன்ன பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க. சேவலை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேசி கூட எடுத்துக்கலாங்க. ஏதோ 1000 ரூபா முன்ன பண்ணு. இந்த சேவல் பாருங்கள், பொன்றத்தில் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர். 4 ரூபா சொல்லியிருந்தாரு. இது மாதிரி வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்காக போகிறதுக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா. ஏன்னா சேவல்காரர் சொல்ல ரேட்டு தாங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் வந்து பக்கா கண்டிஷன் தான் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, சேவலுக்கும் விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சேவல் பிடிக்கணுங்க, சேவல் பறவை வச்சு பார்த்துட்டு பார்த்து எடுத்துக்கலாங்க. பறவை எப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட விலை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 3500 கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடலிங்க, கட்டுதான் தான் போட்டு வச்சுருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு. இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பறவை வச்சு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர். சொன்ன ரேட்டு 4 ரூபா. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பறவை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி கலரில் சேவல் வேணா கூட எடுத்துக்கலாங்க. இது பொட்டைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பறவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, மயிலுங்க. உச்சிப்பூ கொண்டையில் இருக்குது.
இது மாதிரி சேவல் வேணா கூட சந்தையில் வந்து எடுத்துக்கலாம். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது மாதிரி உச்சிப்பூ கொண்டையில் வருதானு. வருதுங்க, வந்தால் கூட எடுத்துக்கலாம். பொட்டைக்கு போகிறதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ரெடி கண்டிஷன் சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பேசி கூட ஏதோ முன்ன பின்ன பாசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, காகுங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா வால்கட்டு ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது. கால் இது ஆணிக்கால் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சேவலை பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த சேவலை கூட பறவை வச்சு பாருங்கள். பறவை வச்சு பார்த்துட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள், அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட சந்தைக்கு வந்து இந்த சேவலோட விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க. ஒரு 100 ரூபா கூட குறைச்சி கொடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. காகத்தில் தான் இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3,700ங்க சேவலோட வெயிட்டு. இது பார்த்தீங்கன்னா பறவை வச்சு பார்த்துட்டு இப்போ சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த சேவலோட ரேட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3,500 கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வள்ளுவரில் இருக்குது, உச்சிப்பூ கொண்டையில் இருக்குதுங்க. இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரிச்சு கொடுக்குறாங்க. நம்ம பேசி கூட எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுறாங்க விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு. இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல். இந்த சேவல் ரகம் பாருங்க, மயிலுங்க. வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது. சேவலோட விலை எங்கே பார்த்தீங்கன்னா 6 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா சேவல் பக்கா கண்டிஷன் ரெடியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா கட்டுத்தாரு தான் போட்டு வச்சுருங்க, பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் பறவை வச்சு பாருங்க, பறவை வச்சு பார்த்துட்டு ரேட்டு பேசின பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சேவல்கார சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவலோட ரகம் பாருங்க, வள்ளுவரில் தான் இருக்குது. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் தான் சொல்லியிருக்காரு சேவல்காரர் சொன்னது. விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவலை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் நடக்குது. கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்தை அமைஞ்சிருக்குங்க. இந்த சேவல் பாருங்கள், பேடு மாதிரி பொட்டை மாதிரி சேவலுங்க. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. பொட்டைக்கு போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கும் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சேவல் தேடுற நண்பர் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க. பொட்டை மாதிரி சேவலோட ரகம் பாருங்க, மயிலுங்க. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,500 சொல்லியிருந்தாருங்க. வால்கட்டு எல்லாமே ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது. சேவலோட வெயிட்டின்னு பக்கம் பார்த்தீங்கன்னா 5,100 சொல்லியிருந்தாங்க சேவல்காரரு. இது மாதிரி பொட்டைக்கும் போட்டுக்கலாங்க, இது விளையாட்டுக்கும் பயன்படுத்திட்டாங்க. சேவல் வந்து பக்கா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க. இந்த சேவலோட விலை சேவல்காரர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவலும் நம்ம சந்தைக்கு வருது, ரெடி கண்டிஷனில் சேவலுமே சந்தைக்கு வருது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குங்க. வேணுங்கிற மாதிரி சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரம் தான் இருக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் அதிகமான சேவல் வந்து இறங்கி இருந்துச்சுங்க. வியாபாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர், கர்நாடகா இந்த சைடில் பெங்களூர்லேருந்து தான் அதிகமாக சேவல் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 1,200 சேவலாக இறங்கி இருந்துச்சுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா சேவல் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க சேவல். இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க, ரெடி கண்டிஷனில் சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வேணுங்கிற நண்பர் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நடக்குதுங்க. வெள்ளிக்கிழமை விடிகாலம் 2 மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்குமே சந்தை போயிட்டு இருக்குதுங்க. இது மாதிரி சேவல் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை பொட்டைக்காகவோ இல்லை சேவல் விற்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சந்தை வந்து எடுத்துக்கலாங்க, விற்றுக்கலாம். நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குதுங்க. நம்ம சந்தை வந்து சனிக்கிழமை வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள்